இப்போ கிரிக்கெட்லயே வந்து ஒரு 3-4 பேர் தான் வந்து பெரிய பிராண்ட் அம்பாசிடர்ஸா இருக்காங்க. இப்போ நான் ஓப்பனாவே சொல்றேனே, ரோஹித் சர்மா, விராட் கோலி, அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியாலாம் இப்போ வந்துட்டு இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு. இவங்கெல்லாம் ஐடலைஸ் பண்ணி, இவங்கெல்லாம் நல்லா ஆடணும். மத்த பிளேயர்ஸ விட இவங்கெல்லாம் நல்லா ஆடணும். மத்த பிளேயர்ஸ் நல்லா ஆட்டாலுமே நம்மால் நல்லா இல்லையா? அவனை எப்படி பேஷ் பண்ணுவோம்? இப்போ ரோஹித் சர்மா நல்லா ஆட்டாரா? விராட் கோலி நல்லா இல்லையா? விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரோஹித் சர்மா எப்படி எந்த பாயிண்ட் வச்சு பேஷ் பண்ணலாம்? அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ஃபேன் பேஸ்ல போயிட்டு இருக்கு இந்த இது. ஏறாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க திரும்பவும் அந்த ஒரு பெரிய பிளேயர் வந்து ஐடலைஸ் பண்ணி நீங்க ஒரு பெரிய பிளேயர் ஐடலைஸ் பண்றீங்க. ஆனா அல்டிமேட்லி யூ ஆர் புட்டிங் டவுன் அன் அதர் பிளேயர் ஹூஸ் புட்டிங் ஆல் எஃபர்ட்ஸ் அண்ட் வந்து அந்த டீமுக்காக அப்படி வளர்க்கிற பிளேயரை வந்து நீங்க வந்து அப்படியே புட் டவுன் பண்றீங்க. இவரும் தோனி மாதிரி எஸ்னா பண்ணி பெரிய ஆளா வரட்டும், அப்ப நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஒன்று வரும். அது இவரு சொல்ல யாரோ சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னன்னா, நீ சிஎஸ்கே ஒருத்தர் விளையாடுறாரு அப்படின்னா அவர் பெருசா சாதிக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. நான் அவர் பெருசா சாதிச்சுட்டு வரணும் அப்ப நான் சப்போர்ட் பண்றேன்னா தட்ஸ் நாட் அ சிஎஸ்கே ஃபேன் ப்ரோ. நீங்க அவரை மட்டம் தட்டல, ஆனா இவரை நீங்க உயர்த்தி பேசும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா அவரே கீழே போயிடுறாரு.